தொழுது அல்லாஹ்விடத்தில் உடல் பருமன் விஷயமாக தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருந்தீர்களேயானால் நிச்சய வெற்றி அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான். கண்ட உணவுகளை, எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது ஆகப்பெரிய நலம். அப்படியே நீங்கள் விரும்பி சாப்பிட்டு விட்டாலும் கூட இந்த உடற்பயிற்சியை அரை மணி நேரம் அப்படின்றத 1 மணி நேரம்னு சொல்லி மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியும் ரப்புல் ஆலமீனுடைய இந்த அற்புதமான வசீஃபாவும் ஒரு பெரும் மாற்றத்தை, உடல் அழகை உங்களுக்கு மேம்படுத்தும் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக மக்களில் பெரும்பாலான மக்களுக்கு உடல் பருமன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. உடல் பருமன் வெறுமன வடிவத்தை மட்டும் சிதைப்பதில்லை, வாழ்க்கையும் சேர்த்து சிதைத்து விடுகிறது. சொல்லக்கூடிய நானும் கொஞ்சம் வெயிட் பார்ட்டி தான். சரியான உடற்பயிற்சி இல்லாமை, சரியான உணவு கட்டுப்பாடு இல்லாமை, சத்துள்ள ஆகாரங்களை புறக்கணித்து சத்தற்ற வீணான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது, சரியான தூக்கமின்மை, டென்ஷன், இது போன்றவைகளால் கூட உடல் பருமன் ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்த உடல் பருமன் ஒரு காலகட்டத்தில் கிடையவே கிடையாது. பெரும்பாலான மக்கள் மெலிந்த தேகம் உள்ளவர்களாக, சுறுசுறுப்பானவர்களாகத்தான் இருந்தார்கள். உணவு பழக்கங்கள் சத்தான, ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளாக அந்த காலத்தில் இருந்தன. இப்போ இருக்கக்கூடிய ஆயிலே போதும் நம்முடைய ஆயிலை முடிக்கிறதுக்கு. சரி, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இந்த மாதிரி உடல் பருமன் உள்ளவர்கள் இருந்தார்களான்னா நிச்சயமாக இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஒரு ஹதீஸு மூலமாக உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் ஒரு சில சஹாபாக்களுக்கு ஒரு அற்புதமான பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னு சொன்னால், கடை தெருவுக்குள் சென்று வருவோர் போர்வோர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த சலாமுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கிறபடியால் கடை தெருவுக்கு போகும்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு போகிறவங்க வர்றவங்கள்ட்டெல்லாம் சலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையில் ஒரு நபி தோழர் தன்னுடைய தோழரை அவர் அழைக்கிறார். நண்பரே, நம்ம கடை தெருவுக்கு போவோம், வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ அந்த உட்கார்ந்துக்கிட்டு இருந்த நண்பர் சொல்கிறாரு, நீ கடை தெருவுக்கு எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரியும். நீ கண்டிப்பாக போய் ஜாமான் வாங்க மாட்ட, யார்கிட்டையும் சிரித்து பேச மாட்டேன். நீ போனால் என்ன தெரியுமா பண்ணுவ, ஒரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இது தானே, இது தெரிஞ்ச கதை தானே, அந்த இதுக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உட்கார்ந்துருக்கிறார். அந்த கூப்பிட்ட சஹாபி சுன்னத்தில் ரொம்ப பேணுதலானவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை ஒவ்வொன்றையுமே பார்த்து செய்கிறதுல ரொம்ப பேணுதலானவங்க. இந்த பதில் அவர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான சுன்னத்தை நான் அமுல்படுத்துறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறேன், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றியான்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, யா தா பத்துன், தொப்பையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நல்ல உடல் பருமனானவர் அவர், நல்ல உடல், அவருடைய நண்பர் உடல் பருமனானவர், தொப்பை ரொம்ப பெருசானவர். அதை வச்சு தான் அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா, யா தா பத்துன், தொப்பையே, சுன்னத்தை அமுல்படுத்துறதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இந்த ஹதீஸில் தாபத்துன், தொப்பை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த காலத்திலேயும் இந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிகிறோம். நமது உடல் அழகை, வடிவத்தை பாழ்படுத்துவதில் இந்த உடல் பருமனும் இந்த தொப்பையும் பெரிய காரணியாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட என்ன செய்ய? படைத்தவன் எல்லாவற்றுக்குமே மருந்து வைத்திருக்கிறான். வெயிட் லாஸ்க்குமா மருந்து வைத்திருக்கிறான்? கண்டிப்பாக வைத்திருக்கிறான். பல உலமாக்கள், பல ஞானவான்கள் நமக்கு கற்றுத்தந்த உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் சூரா குரைஷ். சூரா குரைஷ் ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வழியாகவும் சொல்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத்தில்லதீ அத்அமஹும் மின் ஜூஅ்
وآمنهم من خوف. திரும்பவும் சொல்கிறேன். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரா மிகச்சிறந்த உடல் பருமன் நோய்க்கான ஒரு பெருத்த ஷிஃபாவாக இருக்கிறது. எப்படி இதை நாம் பயன்படுத்துவது, எப்படி ஓதுவது? கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அத்தனை நோய்களுக்கும் மருந்துண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பஷாரத்து நற்செய்தி கூறப்பட்ட ஒரு அற்புதமான சின்னஞ்சிறிய இறைவனின் படைப்பு கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை இரவிலேயே நீங்கள் ஊற போட்டு விட வேண்டும். ஊற போட்டுட்டு காலையில் ஃபஜ்ர் தொழுத உடனேயே உங்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய அவுராதுகள் அனைத்தையுமே ஓதி முடித்துவிட்டு இதற்கென்று பிரத்யேகமாக நீங்கள் அமர்ந்து இந்த கருஞ்சீரகத்தில் சூரா குரைஷை 7 முறை ஓதி ஊற வைக்கப்பட்ட அந்த கருஞ்சீரகத்தில் ஊதி அல்ஹம்துலில்லாஹ் தண்ணியோடு சேர்த்து அந்த சீரகத்தையும் சாப்பிட்றணும், கருஞ்சீரகத்தையும் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அஊது சொல்லி பிஸ்மி சொல்லி ஒரு அரை மணி நேரம் வேர்க்க விறுவிறுக்க நடைபயிற்சி முடிந்த உடனே வந்து குளித்துவிட்டு சலாத்தே லுஹா அற்புதமான தொழுகை தொழுது அல்லாஹ்விடத்தில் உடல் பருமன் விஷயமாக தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருந்தீர்களேயானால் நிச்சய வெற்றி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். கண்ட உணவுகளை, எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது ஆகப்பெரிய நலம். அப்படியே நீங்கள் விரும்பி சாப்பிட்டு விட்டாலும் கூட இந்த உடற்பயிற்சியை அரை மணி நேரம் அப்படின்றத 1 மணி நேரம்னு சொல்லி மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியும் ரப்புல் ஆலமீனுடைய இந்த அற்புதமான வசீஃபாவும் ஒரு பெரும் மாற்றத்தை, உடல் அழகை உங்களுக்கு மேம்படுத்தும் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. தவிர இரத்த கொதிப்பு நோய், வேறு வகையான இதய நோய்கள் அனைத்திலிருந்துமே இந்த வசீஃபா பாதுகாக்கிறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய கருஞ்சீரகமும் பாதுகாக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன், இவைகளை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் இவைகளின் மூலமாக உங்களுக்கு மிக பெரும் பாதுகாப்பை அளிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அமலியத்தை தொடர்ந்து செய்து அழகனாக மாறுங்கள், அழகியாக மாறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக நம் அனைவருக்காகவும் துஆ செய்வதோடு வசீஃபாவை சொல்லிக் கொடுத்த அந்த எளியோனுக்காகவும் துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.